நாம ஒரு செல்லப்பிராணி வளர்க்கணும்னு நினைச்சா நம்ம மனசுக்கு முதல்ல என்ன வரும்? ஒரு நாய் இல்லனா ஒரு பூனை, அப்படிதானே? ஆனா கேவின் மேக்ஸ்வெல்னு ஒருத்தர் ரொம்பவே வித்தியாசமா ஒரு நண்பனை தேர்ந்தெடுத்தாரு. அவர்தான் மிட்ஜ்பெல், ஒரு நீர்நாய். அவங்க ரெண்டு பேரோட அந்த சுவாரஸ்யமான, சில சமயம் ஒரே கலேபரமான பயணத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கதை ஸ்காட்லாண்ட்ல ஒரு அழகான இடத்துல தொடங்குது. கேவின் மேக்ஸ்வெல் அவரோட நாய் இறந்த பிறகு ரொம்பவே தனிமையா ஃபீல் பண்றாரு. அப்பதான், சரி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இவ்ளோ தண்ணி இருக்கே, ஒரு புது செல்லப்பிராணிய வளர்க்க இது கரெக்டான இடமா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த முறை அது நாயா இருக்காது, வேற ஏதோ ஒண்ணு. ஸ்காட்லாண்ட்ல இருந்த மேக்ஸ்வெல்க்கு தெற்கு ஈராக்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. அங்கதான் ஒரு நீர்நாய வளர்க்கலாங்கிற அந்த விசித்திரமான ஐடியா அவர் மனசுல முதல்ல வந்துச்சு. ஈராக் போனப்போ மேக்ஸ்வெல்லோட நண்பர் ஒருத்தர் ரொம்ப கேஷுவலா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. இங்க டைக்ரஸ் சதுப்பு நிலத்துல நீர் நாய்கள்லாம் கொசு மாதிரி ரொம்ப காமன், நீங்க ஏன் ஒண்ணு வளர்க்க கூடாது அப்படின்னு கேட்டாரு. பாருங்க, அந்த ஒரு கேள்வி அதுதான் இந்த முழு கதைக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சு. ஆனா அந்த நீர்நாய் கிடைக்கிறது அவ்ளோ ஈஸி இல்ல. அதுக்கு முன்னாடி பஸ்ராவ்ல ஒரு தபாலுக்காக பல நாள் காத்துக்கிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. டெலிஃபோன் லைன் வேலை செய்யல, திடீர்னு ஹாலிடேன்னு சரியான டென்ஷன். இந்த லேட் ஆனதுதான் எதிர்பாராத விதமா அந்த நீர்நாய் அவர்கிட்ட வந்து சேர்றதுக்கு ஒரு காரணமாவே அமைஞ்சுது. பல நாள் காத்திருப்புக்கு பிறகு அந்த மர்மமான உயிரினத்தை முதல் முறையா சந்திக்கிற தருணம் வந்துச்சு. ஆனா அது அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்த மாதிரி இல்ல. ஒரு நாள் அவர் ரூமுக்கு வர்றாரு. அங்க ரெண்டு பேர் ஒரு சாக்குப்பையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாக்குப்பை இருக்கு, அப்பப்போ லேசா நெளியுது. என்னடா இது உள்ள இருக்குன்னு அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன். அந்த நெளிஞ்ச சாக்குப்பையோட ஒரு சின்ன கடிதம் இருந்துச்சு. அதை பிரிச்சு பார்த்தா ரெண்டே வார்த்தை தான், இதோ உங்கள் வோட்டர். அந்த சாக்குப்பைய திறந்ததும் அதிலிருந்து வெளியே வந்த உயிரினம் உடம்பு முழுக்க ஒரே சேரு. அத பார்த்ததும் மேக்ஸ்வெலுக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஏதோ பழைய காலத்து கற்பனை கதைகள்ல வர்ற ஒரு குட்டி டிராகன் மாதிரி இருந்துச்சாம். மேக்ஸ்வெல் சொன்னாரே, அந்த கற்பனை டிராகன், அதே இதுதான். சேரெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு மென்மையான பழப்பழப்பான தோலோட ஒரு அழகான நீர்நாய் வெளியே வந்துச்சு. அவர்தான் நம்ம கதையோட ஹீரோ, மிட்ஜ்பெல். ஆரம்பத்துல மிட்ஜ்பெல் யாரையும் கண்டுக்காம கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துச்சு. ஆனா 2வது நாள் ராத்திரி அதுவே மெதுவா மேக்ஸ்வெல்லோட பெட்டுக்கு வந்து அவரோட முழங்காலுக்கு பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. அந்த ஒரு நிமிஷம் அங்கிருந்து எல்லாமே மாறிடுச்சு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு தெரியுமா? மிட்ஜ்பெல் ஒரு சாதாரண நீர்நாய் இல்ல, அதுவரைக்கும் விஞ்ஞானிகளுக்கே தெரியாத ஒரு புது இனம். அதனாலதான் அதுக்கு மேக்ஸ்வெல்லின் நோட்டர்னு இவரோட பேரையே வச்சிட்டாங்க. மிட்ஜ்பெல் ஒரு புது இனமா இருந்தது மட்டும் ஸ்பெஷல் இல்ல, அதுக்குன்னு சில தனித்துவமான, ரொம்பவே விளையாட்டுத்தனமான குணங்களும் இருந்துச்சு. வாங்க அத பத்தி பார்க்கலாம். மிட்ஜ்பெல்க்கு 2 விஷயம்னா உயிர். ஒன்னு, தண்ணி. பாத்டப்ல தண்ணிய பார்த்தா போதும், ஒரே ஆட்டம்தான், ஒரே குஷிதான். 2வது அதோட கேம்ஸ். கோழிக்குண்டுகளை வயித்து மேல வச்சு உருட்டி விளையாடும், இல்லனா ஒரு ரப்பர் பந்த வச்சு ஒரு 4 கால் ஃபுட்பால் பிளேயர் மாதிரி மணிக்கணக்கா விளையாடிட்டே இருக்கும். மேக்ஸ்வெல்லே சொல்ற மாதிரி அந்த சாக்குப்பைய திறந்த நாள்ல இருந்து அவரோட வாழ்க்கை மொத்தமா மாறிப்போச்சு. அதுக்கு அவர் சொல்ற பேரு ஓட்டர் மோகம். சரி, இதுவரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ கதையோட போக்கு மாறப்போகுது. வாங்க கதையோட உச்சக்கட்டமான ஒரே கலேபரமான ஒரு விமான பயணத்தை பத்தி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஈராக்ல இருந்து இங்கிலாந்துக்கு ஒரு நீர்நாய விமானத்துல கூட்டிட்டு போறது எவ்ளோ பெரிய சவால்னு. ஏர்லைன் கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மிட்ஜ்பெல்ல ஒரு குறிப்பிட்ட சைஸ் பாக்ஸ்ல தான் கொண்டு போகணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேக்ஸ்வெல் அந்த பாக்ஸ பாக்குறாரு. அப்பா, ஒரு பயங்கரமான காட்சி. பாக்ஸோட ஓட்டைகள்ல இருந்து ரத்தம் கசிஞ்சு காஞ்சி போயிருந்துச்சு. அவருக்கு ஒரே பதட்டமும் அவசரமும் ஆகிடுச்சு. அவருக்கு டைமே இல்ல. வேகமா பெட்டிய பிச்சு ரத்தக்கரையோட இருந்த மிட்ஜ்பெல்ல பாக்குறாரு. பாக்ஸ்குள்ள இருந்த கிழிஞ்ச லைனிங்கை எடுத்துட்டு மிட்ஜ்பெல்ல மறுபடியும் உள்ள வச்சு ஏர்போர்ட்டுக்கு 5 மைல் தூரம் ஒரே ஓட்டமா ஓடுறாரு. கடைசியில ஃப்ளைட்ட பிடிச்சாச்சு. ஆனா அங்கதான் பெரிய ட்விஸ்ட். மிட்ஜ்பெல் எப்படியோ அந்த பாக்ஸ்ல இருந்து தப்பிச்சிடுச்சு. அடுத்த நிமிஷம் விமானத்துக்குள்ள ஒரே கூச்சலும் குழப்பமும் தான். பயணிகள் அலற, மிட்ஜ்பெல் ஷீட்டுக்கு அடியில ஓட, மொத்த விமானமும் 2 ஆகிடுச்சு. அப்போ ஒரு பயணி மிட்ஜ்பெல்ல பார்த்து ஐயோ எலின்னு கத்துறாங்க. பாவம், அவங்களுக்கு அது நீர்நாய்னு தெரியல. அந்த இடத்துல இருந்த குழப்பத்துக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அந்த நேரத்துல ஒரு ஹீரோயின் மாதிரி அந்த விமான பணிப்பெண் வர்றாங்க. சுத்தி எல்லாரும் பதட்டத்துல கத்தும்போது அவங்க மட்டும் ரொம்ப அமைதியா, நான் அந்த விலங்க கண்டுபிடிச்சு தர்றேன்னு சொல்றாங்க.
மேக்ஸ்வெல் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சினுங்கல் சத்தம் கேட்டுச்சு. அடுத்த செகண்ட் மிட்ஜ்பில் வேகமா ஓடி வந்து அவரோட மடியில தாவி ஏறிடுச்சு. அவ்ளோ பெரிய கலைபரத்துக்கு நடுவுல மிட்ஜ்பில் அவரோட முகத்தையும் கழுத்தையும் ரொம்ப பாசமா உரச ஆரம்பிச்சது. அந்த நீர்நாயோட அன்பையும் விசுவாசத்தையும் இது காட்டுது. இதுதான் இந்த கதையோட ஒரு எமோஷனல் பீக். சோ மேக்ஸ்வெல்லோட இந்த விசித்திரமான அனுபவம் நமக்கும் விலங்குகளுக்கும் இடையே உருவாகக்கூடிய அந்த ஆச்சரியமான சக்தி வாய்ந்த உறவுகளை பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.